கடவுள் தன்னலம் காணா பிறநலம் காத்த நீரே எங்கள் தலைவன், நீரே எங்கள் தலைவன். உழைப்பால் உயர்ந்த உத்தமரே, குழந்தை உள்ளம் படைத்தவரே, ஆளுமை ஆற்றலின் இலக்கணமே, ஏசாரின் வேந்தே. எங்கோ பிறந்தோம், இங்கே வளர்ந்தோம், எங்கள் முகவரி இங்கே. பணியின் தூய்மைக்கு நிகராக தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. என்ன அன்விதா, கலைமகளுக்கெல்லாம் வணக்கம் சொல்றீங்க? ஆமா, கலைமகளுக்கு வணக்கம் சொன்னாதானே வில்லுப்பாட்டு பாட முடியும். என்ன வில்லுப்பாட்டு பாட போறோமா? ஆமா, வில்லுப்பாட்டு தான் பாட போறோம். எதை பத்தி நம்ம இன்னைக்கு வில்லுப்பாட்டு பாட போறோம்? நம்ம கேஎஸ்ஆர் இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனம்னு எல்லாரும் சொல்றாங்கல்ல. ஆமா, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இத ஆரம்பிச்சது யார் அன்விதா? டேவிட், இது நீ தெரியாம கேக்குறியா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறியா? இல்லதையா, அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேக்குறேன். ஆமா அன்மிதா, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத கொஞ்சம் எங்களுக்கும் சொல்ல, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்படியா? தோ சொல்றேன் கேளுங்க. அவரோ ஒரு சாதாரண மனிதர் அல்ல. கருவேப்பம்பட்டியிலே பிறந்தவர் யாரு, நம் கனவான கல்வியை விதைத்தவர் யாரு, தனக்கு கிடைக்காத வாய்ப்பினையே தானே அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தவர் யாரு யாரு, போட்டி என்று பார்க்காத மனிதர் தான் யாரு, பிறர் வளர்ந்தால் மகிழ்ந்த மனம் யாரு தான் யாரு, திருச்செங்கோட்டிலே கல்வியை விதைத்தவர், நாமக்கல் முழுவதுமே ஒளிர செய்தவர், கைராசி மனிதர் தானே, சமூகத்தின் செல்வம் தானே, யாரு யாரு தானே, யாரு யாரு தானே, அவர்தான் அவர்தான் நம்ம கல்வி தந்தை கேஎஸ்ஆர், அவர்தான் அவர்தான் நம்ம கல்வி தந்தை கேஎஸ்ஆர். ஆமா அன்விதா, நம்ம கேஎஸ் ரங்கசாமி ஐயா அவர்களோட பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமா அன்மிதா, ஐயாவை பத்தி நாங்க இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இன்னைக்கு ஏன் நம்ம ஐயாவை பத்தி பாடணும்? ஏன்னா இன்னைக்கு நம்ம கேஎஸ்ஆர் ஐயாவோட பிறந்த நாள். இந்நாளில் நம் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் நம் கல்வி தந்தையை நமக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றோம். நன்றி ஐயா.